காலுஜி, பக்கத்து காட்டுல மோட்டு சித்திக்கு சொந்தமா ஒரு பெரிய திராட்சை தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல இப்ப திராட்சை பழங்கள் பழுத்து கொத்து கொத்தா தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியா? அப்படின்னா சீக்கிரம் கிளம்பு. இப்பவே போய் அந்த திராட்சை பழங்கள் எப்படி இருக்குன்னு ருசி பார்த்துட்டு வருவோம். இருந்தாலும் மோட்டு சித்தி எப்பவும் அந்த தோட்டத்தை காவல் காத்துக்கிட்டே இருக்கு. நாம ரொம்பவும் ஜாக்கிரதையா அங்க போகணும். இல்லன்னா மோட்டு சித்தி கையில வச்சிருக்க கம்பால அடி வாங்கிட்டு தான் திரும்பி வரணும். என்ன கோரி, இதுக்கு முன்னாடி அடி வாங்காத மாதிரியே பேசுற? திருடி திங்கிறதும் மாட்டிக்கிட்ட அடி வாங்கறதும் நமக்கு சகஜம்தானே? இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப சோனா குருவி அந்த பக்கமா பறந்து வந்தது. காலுஜி, இன்னைக்கு இந்த சோனா குருவியையும் அந்த திராட்சை தோட்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு போவோமா? கோரி, சோனா நம்மள மாதிரி கிடையாது. நேர்மையான குருவி. அடுத்தவங்க பொருளை திருடி சாப்பிடாது, ஒரு நாளும் ஒத்துக்காது. காலுஜி, நாம சாப்பிட போறது திருட்டு பொருள்னு தெரிஞ்சாதானே சோனா குருவி சாப்பிடாது. ஏதாவது பொய் சொல்லி சோனா குருவியை அழைச்சிக்கிட்டு போய் அந்த திராட்சை பழங்களை சாப்பிட வச்சு சோனாவையும் திருடியாக்கணும். கோரி, எனக்கு இந்த விளையாட்டு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. முடிஞ்சா மோட்டு சித்தி கையில வச்சிருக்க கம்பால சோனா குருவிக்கு ஒரு அடியும் வாங்கி கொடுக்கணும். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு சோனா குருவியை வழிமறைச்சு நிப்பாட்டி இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. என்ன சோனா, உணவு தேட தானே போய்கிட்டு இருக்க? எவ்வளவு நாள் தான் காஞ்ச தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப? பேசாம இன்னைக்கு எங்க கூட வா, வாய்க்கு ருசியா திராட்சை பழங்களை சாப்பிட்டுட்டு வரலாம். கோரியக்கா, திராட்சை தோட்டம்னு ஒண்ணு இருந்தா அது கண்டிப்பா ஏதோ ஒரு பறவைக்கு சொந்தமானதா தான் இருக்கணும். இப்படி அடுத்தவங்களுக்கு சொந்தமான தோட்டத்துல அவங்களோட அனுமதி இல்லாம திராட்சை பழங்களை சாப்பிட்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. சோனா, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நாங்க இப்ப போற தோட்டத்துக்கு ஓனர்னு யாருமே கிடையாது. பக்கத்து காட்டுல ஒரு இடத்துல திராட்சை தன்னால விளைஞ்சிருக்கு. அங்க யாரு வேணும்னாலும் போய் சாப்பிடலாம். நாங்க இப்ப அங்கதான் போக போறோம். அதனால நீயும் எங்க கூட வா. கோரிக்காக சொன்ன பொய்ய சோனா குருவி உண்மைன்னு நம்பி அவங்க கூட பக்கத்து காட்டுக்கு போக தயாராயிடுச்சு. பிறகு சோனா குருவி காலுக்காகவும் கோரிக்காகவும் 3 பேரும் பக்கத்து காட்டுல உள்ள திராட்சை தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க. இவங்க அந்த திராட்சை தோட்டத்துக்கு போனப்ப அங்க மோட்டு சித்தி இல்ல. சோனா, நாங்க சொன்னோமா இல்லையா, இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாது. சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. சீக்கிரமா பழங்களை சாப்பிட ஆரம்பிப்போம். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி இவங்க 3 பேரும் அங்க இருந்த திராட்சை பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சோனா குருவி ரொம்பவும் சந்தோஷமா பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. ஆனா காலுக்காகவும் கோரிக்காகவும் மோட்டு சித்தி வரப்போறாங்கிற பயத்துல வேக வேகமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல காங்கள் பயந்த மாதிரியே மோட்டு சித்தி கையில கம்போட பறந்து வந்துகிட்டு இருந்தது. மோட்டு சித்தி இப்படி பறந்து வராத திராட்சை பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலுக்காகவும் பாத்துடுச்சு. கோரி, மோட்டு சித்தி வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா நாம எஸ்கேப் ஆகணும். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் உடனே அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சாங்க. பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காங்கள் 2 பேரும் ஏன் இப்படி அவசரமா பறந்து போறாங்கன்னு சோனா குருவி நிமிர்ந்து பார்த்துச்சு. அதே சமயத்துல மோட்டு சித்தியும் சோனா குருவி கிட்ட வந்து உக்காந்தது. மோட்டு சித்தி இப்படி வந்து உக்காந்த வேகத்துல தான் கையில இருந்த கம்பால சோனா குருவிய ஒரு அடி அடிச்சிருச்சு. உடனே கோபம் வந்த சோனா குருவி இப்படி பேச ஆரம்பிச்சது. மோட்டு சித்தி, எதுக்காக என்ன அடிச்சிங்க? என்னோட தோட்டத்துக்கு வந்து என்னோட திராட்சை பழங்களை சாப்பிட்டதும் இல்லாம எதுக்காக என்ன அடிக்கிறீங்கன்னு கேள்வி வேற கேக்குறியா? இல்ல, இது உங்களோட தோட்டம் கிடையாது. இது எல்லாருக்கும் பொதுவான தோட்டம். என்கிட்ட காங்கள் அப்படிதான் சொன்னாங்க. என்னது, காகங்களா? எந்த காகங்கள் அப்படி சொன்னாங்க? உடனே சோனா குருவி மோட்டு சித்திக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. அந்த காகங்களோட பேச்சை நம்பிதான் நான் இங்க வந்து இந்த பழங்களை சாப்பிட்டேன். சோனா, இப்பதான் எனக்கு உண்மை தெரிஞ்சுது. தயவு செய்து என்ன மன்னிச்சுக்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் கண்டிப்பா அடிச்சிருக்க மாட்டேன். இல்ல மோட்டு சித்தி, எனக்கு உங்க மேல கோபம் இல்ல. உங்க இடத்துல யார் இருந்தாலும் இதுதான் செஞ்சிருப்பாங்க. என்னோட கோபம் எல்லாம் அந்த காங்கள் மேலதான். என்னை ஏமாத்தின அந்த காங்களை நான் பழிக்கு பழி கண்டிப்பா வாங்குவேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அந்த இடத்த விட பறந்து போயிடுச்சு. பிறகு தன்னோட காட்டுக்கு போன சோனா குருவி தான் நண்பர்களான புறா, ரீட்டா கிளிக்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுச்சு. அந்த காங்கள் மேல நம்பிக்கை வச்சு போனதால நான் ரொம்பவும் அவமானப்பட்டுட்டேன். இருந்தாலும் மூட்டு சித்தி என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சாரி கேட்டதுதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. சோனா, இதுக்கப்புறமாவது அந்த காகங்கள் கூட பேசுறத நிறுத்திக்க. இல்ல ரீட்டா,
நான் அவ்வளவு ஈஸியா இந்த விஷயத்தை விட போறதில்ல. காங்களை ஏமாத்துற மாதிரியே நானா உங்களை ஏமாத்துவேன். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இப்ப எல்லாம் அந்த காட்டுல உணவு கிடைக்காததால சோனா குருவி தினமும் ரொம்ப தூரம் பறந்து போய் உணவு எடுத்துட்டு வந்தது. சோனா குருவி இப்படி உணவு தேட போற வழியில ஒரு கழுகு தன்னோட சோன வயலை தினமும் காவல் காத்துக்கிட்டு இருக்கத பார்த்தது. அந்த கழுகு தினமும் பார்த்த சோனா குருவியோட மனசுல அந்த காங்களை மாட்டி விட ஒரு ஐடியா வந்தது. உடனே சோனா குருவி ஒரு நாள் அந்த கழுகு கிட்ட போச்சு. கழுகுக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க தோட்டத்துல தினமும் சோளம் திருட்டு போய்கிட்டு இருக்கு. குருவி, நீ சொல்றது உண்மையா? கழுகாக்கா, தினமும் சாயங்காலம் நீங்க தண்ணீர் குடிக்க போகும்போது 2 காகங்கள் வந்து உங்களோட சோளத்தை திருடிட்டு போறாங்க. அந்த காகங்கள் யாரு? சீக்கிரமா சொல்லு. அவங்க எங்க இருந்தாலும் தேடி போய் இப்பவே இழுத்துக்கிட்டு வரேன். கழுகுக்கா, நீங்க கஷ்டப்படாதீங்க. இன்னைக்கு சாயங்காலம் நானே அவங்க 2 பேரையும் இங்க அழைச்சிட்டு வரேன். நீங்க அவங்க 2 பேரையும் அடிக்கிறதுக்கு கம்பம் மட்டும் ரெடி பண்ணி வைங்க, அது போதும். இப்படி சொன்னா குருவி பிறகு அந்த சோள வயல்ல இருந்து ஒரே ஒரு சோளத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா குருவி இப்படி சோளத்தை எடுத்துட்டு போறத ஒரு மரத்துல உட்கார்ந்து இருந்த காலுக்காகவும் பாத்துருச்சு. சோனா சோனா, ஒரு நிமிஷம் இங்க வா, நான் சொல்றத கேட்டுட்டு போ. சொல்லுங்க காலன்னா, என்ன விஷயம்? எதுக்காக கூப்பிட்டீங்க? கோரிக்கு சோளம்னா ரொம்ப பிடிக்கும். நீ வச்சிருக்க இந்த சோளத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போ. காலண்ணா, இதை நான் சாப்பிட எடுத்துட்டு போறேன், அதனால இதை கொடுக்க முடியாது. வேணும்னா சாயங்காலம் என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்க சோளத்தை எடுத்துட்டு வரலாம். அப்படியா? உண்மையாவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல சோளம் நிறைய விளைஞ்சு கிடக்கு. அது யாருக்கோ சொந்தமான தோட்டம்னு நினைச்ச எல்லா பறவைகளும் அங்க உள்ள சோளத்தை சாப்பிடவே இல்லை. அந்த சோளத்தோட்டம் யாருக்குமே சொந்தம் இல்லைன்ற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சாயங்காலம் வந்தீங்கன்னா அந்த சோளத்தோட்டத்துக்கு நான் உங்களை அழைச்சிட்டு போவேன். அப்படியா சோனா? அப்படின்னா நானும் கோரியும் கண்டிப்பா வருவோம். நீ வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா திரும்பி வா, நாங்க உனக்காக காத்திருப்போம். வீட்டுக்கு போன சோனா குருவி அந்த சோளத்தை எடுத்து சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சது. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு எந்திரிச்ச சோனா குருவி நேரா காங்கல் வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா, என்ன இவ்வளவு லேட் ஆக்கிட்ட? நாங்க உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம் தெரியுமா? கோரியக்கா, எனக்கு என்னவோ இன்னைக்கு உடம்பு ரொம்ப சோம்பலா இருக்கு. அதனால சோளம் விளைஞ்சிருக்க இடத்துக்கு நாளைக்கு போவோமா? சோனா சோனா, தயவு செய்து அப்படி சொல்லாத. தூரத்துல இருந்து சோள வயல் எங்க இருக்குன்னு எங்களுக்கு காட்டு, அது போதும். ஆமா சோனா, நாங்க அங்க போய் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தேவையான சோளத்தை மூட்டையா கட்டி வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு வருவோம். பிறகு சோனா குருவி காலுக்காகவும் கோரிக்காகவும் இவங்க 3 பேரும் கழுகக்காவோட சோள வயலை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி இவங்க போனப்ப கழுகு ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருந்து இவங்கள பாத்துக்கிட்டே இருந்தது. கோரியக்கா, இந்த சோள வயல்ல நீங்க இஷ்டப்படி சாப்பிடலாம். காலுஜி, சோளத்தை பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாங்க காகங்களே வாங்க, நான் கூட இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். காலுக்காகவும் கோரிக்காகவும் சோளத்தை ரொம்பவும் வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த கழுகாக்காவுக்கு கோபம் வர உடனே அந்த இடத்துக்கு வந்துச்சு. இப்படி வந்த கழுகாக்கா கையில இருந்த கம்பால காங்கள் 2 பேரையும் அடி வெளுத்து வாங்க ஆரம்பிச்சது. ஐயோ ஐயோ, கழுகக்கா, எதுக்காக எங்களை அடிக்கிறீங்க? நீங்க அடிக்கிறத பார்த்தா இது என்னமோ உங்களுக்கு சொந்தமான வயல் மாதிரி இருக்கு. முட்டாள் காகங்களே, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த வயல் கழுகாக்காவுக்கு சொந்தமானதுதான். அதனால்தான் இந்த வயல்ல உள்ள சோளத்தை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க என் பேச்சு கேட்கவே இல்லை. அடுத்தவங்க வயல்ல அவங்களோட அனுமதி இல்லாம சாப்பிட்டதுக்காக தான் இப்ப நீங்க தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சோனா குருவியோட பேச்சை கேட்ட காங்கள் 2 பேரும் சோனா குருவி நாம செஞ்ச தவறுக்கு நம்மள பழிக்கு பழி வாங்குது அப்படிங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. கழுகக்கா, நீங்க எதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. சோனா குருவி இப்படி சொன்னதும் கழுகக்கா மறுபடியும் அந்த காங்கள் 2 பேரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சது. காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த காட்டிலேயே பெரிய பணக்கார பறவைங்க நம்ம பெரிய பணக்காரவங்களா இருக்கிறத நினைச்சு அவங்க 2 பேரும் ரொம்பவும் கர்வமா இருந்தாங்க. இந்த காங்கள் கிட்ட ஒரு ஆடு இருந்தது. அந்த ஆட்டை அவங்க பெருமைக்காகவே வளர்த்து வந்தாங்க. அதே காட்டுலதான் சோனா குருவியும் தான் பொண்ணு பியூட்டியோட வாழ்ந்து வந்தது. சோனா குருவியும் தன்னோட வீட்டுல ஒரு ஆடு வளர்த்து வந்துச்சு. அந்த ஆட்டோட பேரு ராணி. காலுக்காக வளர்த்து வந்த ஆட்டை விட சோனா குருவியோட ஆடு ரொம்பவும் அழகா இருக்கும்.
சோனா குருவியும் பியூட்டியும் அந்த ஆட்டை ரொம்ப அன்பாவும் பாசமாவும் வளர்த்து வந்தாங்க. காங்கள் 2 பேருக்கும் சோனா குருவியோட ஆடு ராணிய எப்படியாவது தங்களுக்கு சொந்தம் ஆக்கிக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. காலுஜி, சோனாவோட ஆடு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்கோரி, அது ரொம்பவும் அழகா இருக்கு. அப்படி ஒரு ஆடு நம்ம கிட்ட தான் இருக்கணும். அப்படி இல்ல காலுஜி, இருந்தா அது நம்ம கிட்ட இருக்கணும், இல்லன்னா அது இருக்கவே கூடாது. இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு சோனா குருவியை பார்க்க பறந்து போனாங்க. ராணி, சீக்கிரமா புல்ல சாப்பிடு. உன்னை கொண்டு போய் வீட்டுல கட்டி போட்டுட்டு நான் கொஞ்சம் வெளியில போகணும், எனக்கு வேலை இருக்கு. இந்த சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி கிட்ட வந்து சேர்ந்தாங்க. சோனா, இந்த ஆட்டை வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட போற? இல்லையே, இந்த ஆட்டை வளர்க்கறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்லையே. இங்க பாரு சோனா, சில விஷயங்கள்லாம் அடுத்தவங்க சொல்லிதான் நமக்கு புரியணும்னு கிடையாது. நமக்கு தன்னாலவே புரிஞ்சிரும். சரி, அதை விடு. இந்த ஆட்டை நீ என்ன விலைக்கு விற்கலாம்னு இருக்க? இந்த ஆட்டை விற்கிறதா எனக்கு ஐடியாவே இல்லை. உங்களுக்கு ஆடு எனக்கு வேணும்னா பக்கத்து காட்டுக்கு போய் பாருங்க, அங்க நிறைய ஆடுகள் கிடைக்கும். இங்க பாரு சோனா, எனக்கு நீ வளர்க்குற இந்த ஆடு தான் வேணும். விலை என்ன வேணும்னு சொல்லு, அதை விட அதிகமாவே தரேன். ஏன்னா இந்த ஆடு எங்க வீட்டுல தான் இருக்கணும். இங்க பாருங்க, என்னோட குழந்தை இந்த ஆட்டோட பாலை குடிச்சுதான் வளர்ந்தது, இப்பவும் வளர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த ஆட்டை நான் விற்கிற மாதிரி இல்ல. என்னோட உயிர் போற வரைக்கும் இந்த ஆடு என் கூட தான் இருக்கும். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தன்னுடைய ஆட்டை கூட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. என்ன கோரி, சோனா குருவி இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு? இங்க பாருங்க காலுஜி, இதுக்கப்புறம் அந்த ஆடு நம்ம காட்டுலயே இருக்க கூடாது. அதை இன்னைக்கு ராத்திரியே கடத்திக்கிட்டு வந்து நாளைக்கு காலையில பக்கத்து காட்டுல இருந்து உங்க மாமாவை வர சொல்லி அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க. பிறகு ராத்திரி ஆச்சு. காலுஜி, விஷயத்த சக்சஸா முடிச்சிட்டு வருவீங்களா, இல்ல நானும் கூட வரவா? கோரி, நீ வர வேண்டாம், இங்கேயே இரு. நீ பக்கத்துல இல்லாட்டி எனக்கு எல்லாமே சக்சஸா தான் நடக்கும். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன காலுக்காகவும் சோனா குருவி வீட்டுல கட்டியிருந்த ஆட்டை தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சது. சோனா குருவியோட ஆடு தங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் தூக்கமே வரல. காலுஜி, என்ன உங்க மாமாவை இன்னும் காணோம்? வந்துருவாரு கோரி. மாமாஜி சொன்னா சொன்னபடி நடந்து பாரு. விடியறதுக்குள்ள கண்டிப்பா வந்துருவாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பொழுது விடிய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் காலுக்காகத்தோட மாமா இன்னும் வரவே இல்லை. இதே சமயம் காலையில கண் வச்ச சோனா குருவி ஆட்டுக்கிட்ட இருந்து பால் கறக்கிறதுக்காக ஆடு கட்டி இருந்த இடத்துக்கு வந்தது. ராணிய காணோம், ராணிய காணோம், பியூட்டி, நம்ம வீட்டுல கட்டி போட்டிருந்த ராணிய காணோம். அம்மா இப்படி கத்துற சத்தத்தை கேட்டுட்டு பியூட்டியும் வெளியே வந்தது. அம்மா, நம்மளோட ராணி அதுவா நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. யாரோ இங்க வந்து ராணிய திருடிக்கிட்டு போயிருக்காங்க. வாங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிப்போம். பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் தங்களோட வீட்டை விட்டு பறந்து போனாங்க. காலுஜி, பொழுது நல்லாவே விடிஞ்சிடுச்சு, ஆனா உங்க மாமாவை இன்னும் காணோம். எனக்கு என்னவோ இதுக்கப்புறம் அவர் வர்ற மாதிரி தோணல. கோரி, அப்படியெல்லாம் நினைக்காத. மாமா இந்நேரம் வந்துகிட்டே இருப்பாரு. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு கதவை தட்டுவாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. கோரி, நான் சொன்னனா இல்லையா? நான் சொன்ன மாதிரியே மாமா வந்துட்டாரு. சீக்கிரம் போய் கதவை திறப்போம், வா. இப்படி பேசிக்கிட்ட காங்கள் வீட்டு கதவை திறந்து வெளியில போனப்ப அங்க சோனா குருவியும் அது பொண்ணு பியூட்டியும் இருந்தாங்க. தங்களுடைய வீட்டு வாசல்ல சோனா குருவியை பார்த்த காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் பயம் வந்துருச்சு. இங்க பாரு சோனா, உனக்கு தான் வேற வேலை இல்லைன்னா எங்களுக்குமா வேலை இல்ல? காலையில எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்து எங்களை தொந்தரவு பண்ற? போ, எதுவா இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்கலாம். இங்க பாருங்க, எங்க வீட்டுல கட்டி வச்சிருந்த ஆடு இப்ப திருட்டு போயிடுச்சு. திருட்டு போயிடுச்சுன்னா அத வந்து ஏன் எங்க கிட்ட சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லு. நான் ஒன்னும் சாதாரணமா வந்து உங்ககிட்ட சொல்லல. உங்க மேல திருட்டு பழி சுமத்தணும்னு எனக்கு ஆசையும் இல்ல. உங்க வீட்டுக்குள்ள இருந்து என்னோட ஆடு கத்துற சத்தம் கேக்குது, அதை கேட்டுட்டு தான் நாங்க இங்க வந்தோம். சோனா குருவி இப்படி கோபமா பேசுற சத்தத்தை கேட்டு நிறைய பறவைகள் அங்க வந்து சென்னாங்க. இங்க பாருங்க, ஒரே ஒரு தடவை உங்க வீட்டுக்குள்ள போய் ஆடு கட்டி இருக்க இடத்த பாக்கணும். அங்க என்னோட ஆடு இல்லைன்னா நான் எதுவுமே பேசாம என்னோட வீட்டுக்கு திரும்பி போயிடுறேன். காலு, கோரி, இதுக்கு மேல நீங்க அடம் பிடிக்கிறது சரியில்லை. ஆடு கட்டி இருக்க இடத்த காட்டுங்க.
வேற வழி இல்லாத காலுக்காக்கும் எல்லாரும் ஆடு கட்டி இருக்க இடத்துக்கு அழைச்சிட்டு போக சோனா குருவி தன்னுடைய ராணி ஆட்டை அங்க பாத்துருச்சு. சோனா குருவிய பார்த்ததும் ராணி கத்திக்கிட்டு அதுகிட்ட ஓடி வந்தது. காகங்களே, நீங்க 2 பேரும் இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுக்கு நாங்க என்ன பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நேத்து வேலைக்காரங்கிட்ட ஆட்டை இழுத்துக்கிட்டு வந்து கட்டி போடுன்னு சொன்னேன். அவன் புதுசா சேர்ந்த வேலைக்காரன். அதனால அவனுக்கு அடையாளம் தெரியாம சோனா குருவி ஆட்டை கொண்டு வந்து கட்டிட்டான் போல இருக்கு. இந்த சாதாரண விஷயத்தை போய் இவ்வளவு பெரிய விஷயமாக்குறீங்க. இந்த காகங்களுக்கு மத்தவங்களோட பொருள் இவங்க கிட்ட இருந்தா அது சாதாரண விஷயம்தான். பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் ராணிய கூப்பிட்டுக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. சோனா குருவியோட ஆடு தங்களோட வீட்டுல இருந்தது எல்லா பறவைகளுக்கும் தெரிஞ்சு போனதால காலுக்காகவும் குறிக்காகவும் ரொம்ப கோபத்துல இருந்தாங்க. காலுஜி, இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்ல. நாம் அந்த சோனா குருவியோட ஆட்டை திருடிட்டு வந்தது இப்ப எல்லா பறவைகளுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு அப்புறம் இந்த சோனா குருவியோட ஆடு உயிரோடவே இருக்க கூடாது. இந்த சமயத்துல காலுக்காகத்தோட மாமா வேகமா அங்க வந்தாரு. டேய் காலு, சோனா குருவியோட ஆடு எங்க இருக்குன்னு சொல்லு. அதை நான் சீக்கிரமா அழைச்சுக்கிட்டு போகணும். இல்லன்னா இந்த விஷயம் எல்லா பறவைகளுக்கும் தெரிஞ்சிடும். மாமாஜி, கோரிக்கு கோபம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போயிடுங்க. ஏண்டா, என்னடா ஆச்சு? மாமாஜி, நாங்க எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துடுச்சு. இதுக்கு அப்புறமும் நீங்க எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எங்க முகத்திலேயே முழிக்காதீங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாத தன்னோட அம்மாவை பாக்குறதுக்காக சோனா குருவி பக்கத்து காட்டுக்கு போக வேண்டியிருந்தது. பியூட்டி அம்மாவை போய் பார்த்தாகணும். அதே சமயம் இந்த ராணிய கூட அழைச்சுக்கிட்டும் போக முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை பியூட்டி? இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ராணியை எப்படியாவது கொண்டு போய் கால அங்கிளோட ஆட்டுக்கொட்டையில கட்டி போட்டுட்டு காலங்கல் ஆட்டை கொண்டு வந்து நம்ம வீட்டுல கட்டி போட்டுடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டை பத்தி நமக்கு கவலையே இல்லாம பாட்டியை போய் பார்த்துட்டு வரலாம். பியூட்டியோட யோசனை சோனா குருவிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால பியூட்டி சொன்ன மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் தன்னோட ஆட்டை காலுக்காகத்தோட ஆட்டுக்கொட்டைகள்ல கட்டி போட்டுட்டு காலுக்காகத்தோட ஆட்டை தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்துருச்சு. பிறகு சோனா குருவி பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட அம்மாவை பார்க்க பக்கத்து காட்டுக்கு பறந்து போச்சு. சோனா குருவி பியூட்டி கூட பறந்து போறத பார்த்த காலுக்காகவும் குறிக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காலேஜி, இன்னைக்கு சோனா குருவியோட ஆடு வீட்டுல தனியா தான் இருக்கும். பாருங்க, நல்லா இருட்டுனதுக்கு அப்புறம் விஷம் தடவன இலைகளை எடுத்துக்கிட்டு போய் அந்த ஆட்டுக்கு சாப்பிட கொடுங்க. அவ்வளவுதான் வேலை. 1/2 மணி நேரத்துல ராணியோட கதை முடிஞ்சிடும். பிறகு ராத்திரி ஆச்சு. ஊரிக்காக சொன்ன மாதிரியே காலுக்காகவும் விஷம் தடவன இலைகளை எடுத்துக்கிட்டு சோனா குருவியோட வீட்டுக்கு போச்சு. அங்க கட்டி கிடந்தது தன்னோட ஆடுன்னு தெரியாத காலுக்காகவும் தான் எடுத்துட்டு போன விஷம் தடவன இலைகளை அந்த ஆட்டுக்கிட்ட கொடுக்க அந்த ஆடும் அந்த இலைகளை ஆவலா சாப்பிட்டுச்சு. இப்படி தான் எடுத்துட்டு போன எல்லா இலைகளையும் அந்த ஆட்டுக்கு சாப்பிட கொடுத்த காலுக்காகவும் பிறகு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துருச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சோனா குருவி வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் ரொம்ப ஆசையா இருந்தது. இப்படி ஆசைப்பட்ட இவங்க உடனே கிளம்பி சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போனாங்க. சோனா குருவியோட வீட்டு வாசல்ல நிறைய கூட்டம் நின்னுகிட்டு இருந்தது. காலுஜி, நேத்து ராத்திரி நீங்க வேலைய கச்சிதமா முடிச்சிட்டீங்க. அதனாலதான் சோனா குருவியோட இறந்து போன ஆட்டை பார்க்க இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு. இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு சோனா குருவி வீட்டுக்குள்ள போனாங்க. ஆனா சோனா குருவி வீட்டுக்குள்ள தங்களோட ஆடு இறந்து கிடக்கிறத பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. காலுஜி, இது எப்படி நடந்துச்சு? உங்களால இந்த வேலையை கூட உருப்படியா செய்ய முடியலையா? சோனா குருவியோட ஆட்டுக்கு விஷம் தடவன இலைகளை கொடுக்க சொன்னா அதை நம்பாட்டுக்கே கொடுத்து அதை சாகடிச்சிட்டு வந்திருக்கீங்க. கோரி, இருட்டுல அடையாளம் தெரியாம நம்ம ஆட்டுக்கே விஷம் தடவுன இலைகளை கொடுத்துட்டோம் போல இருக்கு. இருந்தாலும் நம்ம ஆடு எப்படி சோனா குருவி வீட்டுக்கு வந்துச்சு? காலங்கள் அது எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்றேன். இப்படி சொன்னா பியூட்டி பிறகு நடந்தது எல்லாத்தையும் அங்கிருந்து பறவைகள் எல்லார்கிட்டையும் சொல்லுச்சு. பியூட்டியோட பேச்சை கேட்ட எல்லா பறவைகளும் காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இந்த காட்டுல நான் இருக்க மாட்டேன். ஏன்னா இந்த காங்களால எப்படி இருந்தாலும் என்னோட ஆட்டுக்கு ஆபத்து வரும். அதனால நாங்க இப்பவே இந்த காட்டை விட்டு கிளம்புறோம்.
இங்க பாரு சோனா, நீ எதுக்காக இந்த காட்டை விட்டு போகணும்? உன் மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு செஞ்சதெல்லாம் இந்த காகங்கள் தான். இதுக்கப்புறம் இந்த காகங்களை இந்த காட்டை விட்டே ஒதுக்கி வச்சிடுவோம். ஆமா, புறா சொல்றதுதான் சரி. இந்த காகங்கள் கூட இதுக்கப்புறம் நாம ஒன்னா வாழ முடியாது. இந்த காகங்கள் தேவையில்லாத பொறாமையால இன்னைக்கு ஒரு உயிரையே பலி வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க கூட யாராலையும் ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாது. பிறகு எல்லா பறவைகளும் முடிவு பண்ணி 2 காங்களையும் தூரமா இருந்த ஒரு காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. எந்த வசதியும் இல்லாத அந்த காட்டுல காலுக்காகவும் கோரிக்காகவும் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு அழுதுகிட்டே வாழ ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் தன்னோட புத்திசாலித்தனத்தால ஆட்டை காப்பாத்தின பியூட்டி அம்மாவோட இந்த காட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது.